ஒரு ஆடியன்ஸ் அழுதுட்டு இருந்தார். என்னங்க நான் சரியாக பாடலையா, ஏங்க அழுதுங்க, இவ்வளோ பாடினீங்க, நீங்கள் கன்னடா லாங்குவேஜ்லேருந்து புனித் ராஜ்குமார் சார் பாட்டு நீங்கள் பாட மாட்டீங்க, அவர் நேற்று தாங்க இறந்தார். அப்போ ஒரு விஷயம், யூனிக்கான ஒரு விஷயம், எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு காதில் கேட்டுச்சு. யூ சிங் லைக் எஸ்பிபி சார் அண்ட் மனோ சார். எஸ்பிபி சார், மனோ சார் மாதிரி பாடுறீங்களே, உங்களுக்கு எப்படி ஸ்கோப் இருக்கும்? ஐம் நாட் ஸ்டீலிங், ஐம் நாட் பெக்கிங், ஐம் நாட் டேக்கிங் சம் ஒன்ஸ் ஹார்ட் ஒர்க். அலி மிர்சாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு ட்ராக் பாடுறதுக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அதை எழுதுனது யாருன்னு கேட்டிங்கன்னா மதன் கார்கி சார். அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப பிஸி அப்படின்ற படம் யோகி பாபு அண்ணாவோட படத்தில் வந்து பாடினேன். ஸோ யோகி பாபு அண்ணா, பிரசன்னா சார், ஷாம் இவங்களாம் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அரண்மனை 3 அந்த படத்தில் பேக்கிங் சோக்கல், அதில் வர பேய், அப்புறம் அந்த இன்டர்வல் சீனில் வர அந்த பிஜிஎம் எல்லாமே எனக்கு பாடுறதுக்கான சான்ஸ் கொடுத்தாங்க. இளைய நிலா பொழிகிறதே, இதயம் வரை நனைகிறதே, உலா போகும் மேகம் கணா காணுமே, விழா காணுமே வானமே. எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் டாக்டர் ஜார்டன் ஆண்டனி. நான் ப்ரொஃபஷனல் ஒரு டாக்டர் அண்ட் பேஷனேட்டட் சிங்கர். ஸோ என்னோட பயணத்தை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 2014 தான் எனக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூ கிடச்சிது. அதுவும் என்னோடய ஃப்ரெண்ட் சுகனால். சென்னையில் ஆன்லைன் சூப்பர் சிங்கர் அப்படின்ற ஒரு காம்படிஷனில் என்னை கலந்துக்க வச்சான். அந்த காம்படிஷனில் நான் வந்து ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்ட் வின் பண்ணேன். ஸோ எனக்கு அந்த அவார்ட் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் தேவா சார், சி சத்யா சார் அண்ட் தரணி சார். ஸோ இவங்க கண்டக்ட் பண்ண ஒரு பெரிய காம்படிஷன்லேருந்து தான் நான் என்னுடைய ஜேர்னியை நான் ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் இந்தியாவில். இதில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்ட் வின் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ண போகிறோம், என்ன லைஃப் இது அப்படின்னு நான் நினைக்கும்பொழுது ஒரு முக்கியமான இடத்துல ஒரு அடி, என்னோடய ப்ரொஃபஷன். ஸோ அதையும் நான் ஃபாலோ பண்ணணும், என்னோட பேஷன், என்னோட மியூசிக், அதையும் நான் ஃபாலோ பண்ணணும். இந்த 2 விஷயத்தையும் நான் ஃபாலோ பண்ணி ஆகணுன்ற ஒரு கட்டத்தில் கொஞ்சம் மெடிசனுக்கு பிரேக் கொடுத்துட்டு மியூசிக்கை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாமே அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுத்தேன். ஸோ அப்படி நான் எடுக்கும்பொழுது எனக்கு முதல்ல சென்னையில் ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. யார் அப்படின்னா அலி மிர்சாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு ட்ராக் பாடுறதுக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அதை எழுதுனது யாருன்னு கேட்டிங்கன்னா மதன் கார்கி சார். மதன் கார்கி சாரோட ஆல்பம் நம்ம பாட போகிறோமா அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஸோ என் கூட பாடின அந்த கோ சிங்கர் யாருன்னு கேட்டால் சிங்கர் பத்மலதா. அவங்க ஒரு பெரிய பிளேபேக் சிங்கர். ஸோ இந்த பிரேக் த்ரூக்கு அப்புறம் கப்பா டிவி மியூசிக் மோஜோ சீசன் 5 வந்து நான் செலக்ட் ஆனேன். செலக்ட் ஆகிட்டு அங்கே போயிட்டு அந்த வீடியோலாம் முடித்தோம். பட் வீடியோ ரிலீஸ் ஆகலை. என்னடா இது, எது பண்ணாலும் நமக்கு அடி விழுந்துட்டே இருக்கே, எந்த பாட்டு பண்ணாலும் நமக்கு அது வெளியே வர மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கும் பொழுது கொஞ்ச நாள் எனக்கு அவார்ட் கொடுத்த சி சத்யா சாருக்கு சாங்ஸ்லாம் அனுப்பிட்டே இருந்தேன். 2014 2018 வரைக்கும். சார் ஒரே ஒரு ரிப்ளை தான் கொடுத்தாங்க அந்த டைமில், ட்ரை எனி அதர் ஜேர்னர் அப்படின்னு. என்னோட ஃப்ரெண்டுக்கிட்டே கேட்டேன், ஏதோ ஜேர்னர் ஏதோ பாட சொல்கிறாரு, அது என்ன அது, அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன்னா. நீ தான் ஆல்ரெடி பாடுறியடா, ஓப்பரா பாடுற, மெட்டல் பாடுற, அதெல்லாம் தான் ஒரு ஜேர்னர், அதெல்லாம் பாடி காட்டேன்னா. ப்ராவிடன்ஸ் மாலில் 2018 விக்ரம் வேதாவில் அந்த பாட்டு ஒன்று பாடினேன், நல்லா ரக்கடா. அது வாழ்க்கை ஓடி ஓடி அலைஞ்சு திரிஞ்சு உடஞ்சு முடிஞ்சு ஆரம்பிச்ச இடத்தை தேடி மறைஞ்சு நிற்குண்டா, இந்த மாதிரி இதை பாடும்போது என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன், இதெல்லாம் பாடினா வாய்ஸ் போயிடுமேனா. உனக்கு போகாது மச்சான், நீ பாடுறா அப்படின்னு அவன் வந்து என் மேலே என்னை விட கான்ஃபிடென்ட்டாக சொன்னான். அந்த பாட்டை நான் போஸ்ட் போட்ட பிறகு, அப்போ ஃபேஸ்புக் தான் மெயினான ஒரு சோஷியல் மீடியாவாக இருந்துச்சு. அவன் போட்ட பிறகு எனக்கு சி சத்யா சார் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ஜார்டன் கிவ் யுவர் நம்பர் அப்படின்னு. என்னை கூப்பிட்டு மாயா அப்படின்ற ஒரு சீரியலில் 3-4 லாங்குவேஜில் பாட வச்சார். தமிழ், மலையாளம், கன்னடா, தெலுங்கு 4 லாங்குவேஜில் நான் பாடிட்டு இருந்தேன். அது எனக்கு முதல் பெரிய பிரேக் த்ரூ கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் நிறையா ஆல்பம்ஸ், நிறைய ஜிங்கிள்ஸ்லாம் பாட வச்சாங்க சார். அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப பிஸி அப்படின்ற படம் யோகி பாபு அண்ணாவோட படத்தில் வந்து பாடினேன். ஸோ யோகி பாபு அண்ணா, பிரசன்னா சார், ஷாம் இவங்களாம் நடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய மூவியில் எனக்கு பாடுறதுக்கு ஒரு அழகான வாய்ப்பு கிடைச்சிது. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் அரண்மனை 3 அந்த படத்தில் பேக்கிங் சோக்கல், அதில் வர பேய், அப்புறம் அந்த இன்டர்வல் சீனில் வர அந்த பிஜிஎம் எல்லாமே எனக்கு பாடுறதுக்கான சான்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக். பிகாஸ் நம்ம ஒரு ஜேர்னர் பாடுறோம், பட் அந்த ஜேர்னரில் ஆல்ரெடி நல்லா பாடுறவங்க இருந்தாங்கன்னா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணுன்ற சுச்சுவேஷன். 2வது ஏஜ். ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன், இதில் வந்து வாய்ப்புகள் டிலே ஆக ஆரம்பிச்சிது. சில சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே ரிஜெக்ட் ஆகிட்டு வந்துட்டேன். ஸோ யோசித்தேன், ஏன் நான் ரிஜெக்ட் ஆனேன் அப்படின்னு. ஸோ அப்போ நம்ம பண்ணுறது தப்பா அப்படின்னு நினைக்கும் போது, இல்லை, நான் பண்ணுறது தப்பு இல்லை, நான் சரியாக தான் போயிட்டுருக்கேன். மேபி அவங்களுக்கு என்ன தேவையோ அது என்கிட்ட இல்லை, அதுக்கு ஒரு நாள் வரும், அந்த நாளுக்காக நான் காத்து. ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம், ஆனால் நான் தொடர்ந்து பாடணுமே அப்படின்னு நான் வந்து அலைஞ்சு தெரிஞ்சுட்டு இருக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க திடீர்னு கால் பண்ணி, ஸோ அண்ட் ஸோ ஒரு கிளப் பாண்டிச்சேரியில் வந்து ஒரு பையன் பாடிட்டு இருக்கான், நீ வா ஒரு பாட்டு பாட சொல்லி நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அங்கே வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் அந்த கிளப் இன்ஸ்பிரேஷன் சொல்கிற அபிஜித் அப்படின்ற ஃப்ரெண்டு அவர் பாடிட்டு இருந்தார். அவர் என்ன ஒரு பாடல் பாட வாய்ப்பு கொடுத்தாரு. ரொம்ப ஒரு பிரம்மாண்டமாக இருந்துச்சு. பாண்டிச்சேரியில் ஃபர்ஸ்ட் டைம் கிளப்பில் பாடுறேன். அப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு கன்சிஸ்டன்சி இல்லையே, பாடினா தானே ப்ராக்டிஸ் ஆகும், நமக்கு கான்டாக்ட்ஸ் கிடையாது, சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஒருத்தவங்க கூட எனக்கு பாண்டிச்சேரியில் வந்து
சப்போர்ட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து என்னை கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை எக்ஸப்ட் என்னுடைய ஃப்ரெண்டு சுகன். அவன் வந்து அவனும் பிஸியாக இருப்பான்ல, அவனுக்கு ஒரு லைஃப் இருக்குது, அவன் ஒர்க்கு அப்படி இப்படி இருப்பான். ஸோ இந்த மொமெண்ட்டில் வந்து ரொம்ப டிப்ரெஷன், லைஃபு, ஸோ லவ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு போச்சு. இது ஒரு டிரான்சியன்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுவும் நிரந்தரம் இல்லாத ஒரு ஃபேஸில் தான் நான் மாட்டிக்கிட்டு முழித்தேன். ஸோ நமக்கு ஃபினான்ஷியலாகவும் டைட்டாக இருக்கணும், வீட்டில் எதிர்பார்க்கக்கூடாது. டைட் பை நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தேன் சென்னையில். அதுக்கப்புறமும் நிறைய ஸ்டேஜஸ், நிறைய ஸ்டுடியோஸ் ஏறி இறங்கி 2021 நம்ம மிஷன் ஸ்ட்ரீட்டில் அன்லாக் ஸ்டுடியோ வெளியே வந்து டீ குடிச்சிட்டு இருந்தேன். ஸோ பார்த்திபன் அவங்க கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பிரேக் த்ரூ. என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டு என்ன ஆல்ரெடி நான் ஒரு கிளப்பில் பாடணுன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து நல்லா பாடுவியடா, நீ போயிட்டு இங்கே நான் இன்ட்ரோ கொடுக்குறேன், என்னோடய நண்பர் தான் வந்து கிளப் வச்சுருக்காருங்க. ஸோ அது வேறு எந்த கிளப்பும் கிடையாது, எனக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூ கொடுத்த LB2 எக்லிப்ஸ். ஸோ அந்த ஒரு கிளப்பில் வந்து நான் பாட ஆரம்பித்தேன். அந்த கிளப்பில் நான் பாடும்பொழுது அப்போ தமிழ் மட்டும் பாடிட்டு இருந்த எனக்கு வந்து ஹிந்தி பாடினா தான் உனக்கு இங்கே கன்சிஸ்டண்ட்டாக பாட முடியும்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு ஹிந்தி தெரியாதுன்னா நான் என்ன செய்கிறது அப்படின்னு. ஆல்ரெடி ஹிந்தி பாடுற ஆட்கள் அங்கே நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நான் வந்து ஹிந்தி பாடினா தான் கன்சிஸ்டன்ட் ஆகும் போது எல்லாரோடைய ப்ரோக்ராமையும் போய் பார்க்க ஆரம்பித்தேன், உட்காந்தேன், கேட்டேன், எல்லாரையும் ரசித்தேன். எனக்கு எது செட் ஆகுன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எனக்கு எல்லாருமே என்னை விஷ் பண்ண ஆரம்பித்தாங்க, நீ நல்லா பாடுற, நல்லா இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு குறை என்னன்னா நான் ஏன் இன்னும் தெரிஞ்சிக்கல, எனக்கு என்ன வருதுன்றது தெரியலையேன்னு சொல்லும்போது அமைதியாக போயிட்டு கோயிலில் உட்காந்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது ஒரு விஷயம், யூனிக்கான ஒரு விஷயம், எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு காதில் கேட்டுச்சு. யூ சிங் லைக் SPB சார் அண்ட் மனோ சார். இந்த ஒரே ஒரு விஷயந்தான் எனக்கு ஒரு பிரேக் த்ரூ. 2021 செப்டம்பர் மந்த் 30th. நான் டேட்டோட சொல்கிறதுக்கு ரீசன், என்ன அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு நாள் இருக்கணும் இல்லையா. நான் நல்லா நடிப்பேன், சில ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருக்கேன், நல்லா லிரிக்ஸ் எழுதுவேன். இதை தாண்டி ஏதோ ஒன்று நான் பண்ணுறேன், பாடுவேன். ஆனால் நான் என்ன பாடுறேன், நான் யாரோட பாட்டு பாடுறேன், எப்படி பாடுறேன் அப்படின்னு யோசிக்கும் போது, அதாவது சூப்பர் ஸ்பெஷாலிட்டின்னு வாங்க மெடிசனில், எப்படி சொல்கிறது, MBBS முடிச்சுட்டு PG பண்ணுவாங்க. அந்த PGக்கு அப்புறம் MCH அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டின்றது தான் உங்கள் லைஃப்ன்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மெடிசனில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மாதிரி என்னோட பேஷன்லேயும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்குது. சிங்கிங்கில் எனக்கு என்ன வரும், சித்ஸ்ரீராம் அண்ணாவை பாடுறலாம் நம்மளால் பாட முடியாது, பிரதீப் குமார் அண்ணா பாட்டு கொஞ்சம் கஷ்டப்படுவோம். ஆனால் SPB சார் பாட்டு ஏன் ஈஸியாக பாடுறோம், மனோ சார் பாட்டு எப்படி ஈஸியாக வருது. ஸோ அவங்க என்னென்ன லாங்குவேஜில் பாடியிருக்காங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே கோவையாக கொடுத்தேன். எப்படி நீ வந்து SPB சாரோட ஸ்டைலில் பாடுற, எனக்கு நிஜமாலுமே தெரியாதுங்க. சின்ன குழந்தையிலேருந்தே என்னுடைய குரல் பாலு சார் மாதிரி தான், மனோ சார் மாதிரி தான். ஸோ எனக்கு என்ன வருன்றது நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போது ஆல்ரெடி லாங்குவேஜில் பாடுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க, இவங்க பாடாத ஒரு லாங்குவேஜை நான் பாடணும். கன்னடா, துளு, தெலுங்கு, மலையாளம், இது எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸோ ஹிந்தி பாட ஆரம்பித்தேன், நல்ல ஒரு வாழ்த்துக்கள் கிடச்சிது. அதுக்கப்புறம் நல்ல ஒரு பெரிய ஷோ நடந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆடியன்ஸ் அழுதுட்டு இருந்தார், என்னங்க நான் சரியாக பாடலையா, ஏங்க அழுதுங்க, இவ்வளோ பாடினீங்க, எங்கள் கன்னடா லாங்குவேஜ்லேருந்து புனித் ராஜ்குமார் சார் பாட்டு நீங்கள் பாட மாட்டீங்க, அவர் நேற்று தாங்க இறந்தார், இந்த பாட்டு பாடுங்க சார்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. ஸோ அந்த பாடலை வந்து நான் ஒரு நாளில் கற்றுக்கிட்டு நான் அந்த பாட்டை பாடினேன். அதுக்கப்புறம் தெலுங்கு ஆடியன்ஸ், என்ன நீங்கள் அந்த லாங்குவேஜ் தான் பாடுவீங்களா, எங்கள் லாங்குவேஜ் பாட மாட்டிங்களா, சரி எப்படி தெலுங்கு பாடுறது திடீர்னு தெரியலையே. SPB சார் தெலுங்கு நிறைய பாடியிருப்பார் இல்லையா. ஸோ அவரோட பாடல்கள் எடுத்து கேட்டேன், பாடினேன், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் மலையாளிஸ் கேட்டாங்க. ஸோ மலையாளிஸ் கேட்கும்போது அவங்களுக்கு ஆன பாடல்கள் ஒரு 2-3 பாடல்கள் நான் பாடி காட்டினேன். ஸோ ஒன்றுமே அட்டம் தான், மிஸ்டேக் பண்ணி தான் கற்றுக்குறோம். ஒரு டைம் போல மிஸ்டேக் வராதுங்க. எப்போ வராது அப்படின்னா, ஒரு விஷயத்தை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டு இருந்தால் மட்டும்தான் வராது. இப்போது சோஷியல் மீடியா எனக்கு சப்போர்ட் பண்ணனாலுமே அந்த டைமில் நான் ஒரு மாதம் 20 ப்ரோக்ராம் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது காட்ஸ் பிளெஸ்ஸிங்காக சொல்கிறதா இல்லை என் டேலண்டான்னு சொல்கிறதா எனக்கு தெரியல. இதுக்கு காரணம் என்னோட கன்சிஸ்டன்ட். நான் கண்டிப்பாக இதில் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் என் கூட இருந்த என்னுடைய டீம், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கபாலி, ஜான், வெங்கட், இவங்க 2 பேரும் வந்து எனக்கு ஒரு பில்லர்ஸ். இவங்க 2 கிட்டாரிஸ்ட் வந்து என்னோட 10 வருஷமாக என் கூட இருக்கிறாங்க. நிறைய விஷயத்தில் என் கூட சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. ஒரு விஷயத்தில் கூட என்னை வந்து மிஸ்ஜட்ஜ் பண்ணது கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு டீம்மேட்ஸ் நமக்கு அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா நம்ம லைஃப்பில் நம்ம போயிட்டே இருப்போம். இங்கே முக்கியமான விஷயமே வந்து நம்ம கூட இருக்கிற அந்த பீப்புள், நம்ம சர்க்கிள் அண்ட் நம்மளுடைய வேலை. நம்ம ஃபஸ்ட்டு எந்த வேலைன்னு செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த வேலைக்கு வச்சுக்கிற ஆட்கள் கரெக்டான ஆட்களான்னு பார்க்கணும். இங்கே ஃப்ரெண்ட்ஷிப்லாம் பார்க்கக்கூடாது. ஒன்லி ப்ரொஃபஷன். நம்ம மேலே வரணும்னா ஒன்லி ப்ரொஃபஷன். நம்மளுடைய ஸ்கில், நம்மளுடைய சிங்கிங் நம்ம எப்படி கொண்டு போகலான்னு நான் நினைக்கும் போது அப்போ தான் எனக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூ கிடச்சிது. மங்களூர்லேருந்து ராகவேந்திர குடுவான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அவருடைய மொழி துளுவில் பாடுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ மங்களூரில் போயிட்டு நான் அந்த படத்துக்கு பாடிட்டு வந்தேன். அந்த படம் தஸ்கத் அப்படின்ற ஒரு படத்தில் வேறு ஒரு மொழியிலும் என்னுடைய குரல் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் இங்கே BNIயில்
என்னுடைய இன்னொரு சார் அருண்குமார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களுடைய படத்துக்கு வந்து நீ பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஆனால் இவங்க 2 பேருமே என்கிட்ட கடைசியாக ஒரு விஷயம் சொன்னாங்க. ஸோ அருண்குமார் சாரோடைய படம் பார்த்தீங்கன்னா குயிலி, அதில் வந்து சைந்தவி அக்கா கூட பாடுற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸான விஷயம் என்னென்னா, நான் என்னமோ நம்ம ப்ரொடியூசர் சார் சொல்லி தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னு நினச்சேன். பட் ப்ரொடியூசர் சார் என்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, உன் குரலை நாங்கள் அனுப்பிட்டோம், பட் செலக்ட் ஆனது உன் திறமை மட்டும்தான். பிகாஸ் நிறைய பேர் வாய்ஸ் சாம்பிள் அனுப்பிச்சாங்க, நீ செலக்ட் ஆகிட்ட. ஸோ இதை நான் வந்து திடீர்னு கிடச்சிதுன்னு சொன்னால் யாருமே நம்பக்கூடாது, நம்பவும் மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதோட ப்ராசஸ் ஆஃப் ஒர்க்கிங்கிறது, கன்சிஸ்டன்ட் ஆஃப் ஒர்க்கிங்கிறது ரொம்ப வருஷம். எத்தனை ஸ்லீப்லெஸ் நைட்டு, மேன்ஷனில் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஒரு மந்த்துக்கு வந்து ஃபுட்டுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் ஒரு நாளைக்கு. இப்போது அன்னைக்கு முதல் ஷோவில் ஹிந்தி கற்றுக்கிட்டு வந்தால் தான் பாட வைப்பேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அந்த அண்ணன் கொடுத்த மோட்டிவேஷன், செந்தில்குமார் அண்ணா அவங்க கொடுத்த அந்த மோட்டிவேஷன், டெல்லியில் போயிட்டு நான் ஹிந்தி கான்சர்ட் பண்ணிட்டு வந்தேன் நேற்று. அதேமாதிரி மங்களூரில் போய் கன்னடா துளு கான்சர்ட் பண்ணிட்டு வந்தேன். எந்த ஒரு மொழிக்கும் வந்து இசை தேவையில்லை, எந்த ஒரு இசைக்கு மொழி தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயம் மாதிரி தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இது எப்படி மியூசிக் டசன்ட் ஹவ் லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு 5 லாங்குவேஜில் பாடி காட்டுறேன். அது எல்லாமே உங்களுக்கு தமிழ் மாதிரி தான் இருக்கும் கேட்க. ஆனால் இது எல்லாமே வந்து வேறு வேறு மொழி. முதல்ல தமிழில். காவேரியா கானல் நீரா பெண்ணே என்ன உண்மை, முள்வேலியா முல்லை பூவா சொல்லு கொஞ்சம் நில்லு, அம்மாடியோ நீதான் இன்னும் சிறு பிள்ளையே, தாங்காதம்மா நெஞ்சம் நீயும் சொன்ன சொல்லை, பூந்தேனே நீதானே சொல்லில் வைத்தாய் முல்லை. தெலுங்குல எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த பாட்டை தமிழில் ஜெயச்சந்திரன் சார் பாடியிருப்பார், ஆனால் தெலுங்குல எஸ்பிபி சார் பாடியிருப்பாங்க. జాబిల్లి కోసం ఆకాశమల్లి వేచాను నీ రాకకై, నిన్ను కానలేక మనసూరుకోక పాడాను నేను పాటనై. இப்போ ಕನ್ನಡ. ಜೊತೆಯಲಿ ಜೊತೆಯಲಿರುವೆನು ಹೀಗೆ ಎಂದು ಹೊಸ ಹರುಷವ ತರುವೆನು ಇನ್ನು ಎಂದು. இப்போ ஹிந்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா, சாத்தியா तूने क्या किया बेलिया ये तूने क्या किया, मैंने किया तेरा इंतजार, इतना करो ना मुझे प्यार. இப்போ துளு. மூக்கெத சிங்காரி உந்துದೆ ವಯ್ಯಾರಿ, ಯಾನು ಮೂಲೆ ಕಾತಂದುಲ್ಲೆ ಮದತೆ ಪೋಪನ. இப்போ மராட்டி. लहरत लहरत बहरत बहरत आली, दव बिंदु से मोटे याने தாராரிரிரி தாரி. அது கொஞ்சம் பார்த்தா நல்லா பாடிடுவேன், பட் பாடியிருக்கேன். அடுத்தது பெங்காலி. இது பாடினது பார்த்தீங்கன்னா அஜித் சிங் சார். কি করে তোকে বলবো তুই কে আমার, আয়নার সাথে চলবো সব পার পার. மலையாளம் வந்தீங்கன்னா, மலரே நின்னே காணாதிருந்தால் மிழிவேகிய நிறமெல்லாம் மாயுன்ன பூளே, அழிவோடன் அரிகத்தின் அணையாதிருந்தால் அழகேகிய கனவெல்லாம் அகழுன்ன பூளே. இப்படி எல்லா மொழிக்கும் நான் பாடுறேன் இல்லையா, ஆனால் இந்த மொழியில் எனக்கு தமிழ் தவிர எந்த லாங்குவேஜும் தெரியாது, எதுவும் புரியவும் புரியாது, அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் கூட தெரில. ஆனால் ஒவ்வொரு பாடலையும் உள்வாங்கி மனசார பாடுறதுக்கு உதவி செஞ்சது எஸ்பிபி சாரோடைய அந்த ஒரு சோல்ஃபுல் வாய்ஸ், அந்த ஸ்டைல், மனோ சாரோடைய அந்த சோல்ஃபுல் வாய்ஸ் அண்ட் ஸ்டைல் என்கிட்ட இருக்கிறது தான். எப்படி இதெல்லாம் கற்றுக்கிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நம்ம நுணுக்கமாக பார்த்தோன்னா, ஒரு ஃபீல்டில் நுவான்சஸ் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும். அந்த நுவான்சஸ் என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு பாடலை வந்து ஆத்தங்கர மரமே அரச மர இலையே ஆலமர கிளையே அதில் உறங்கும் கிளியே பாடினா இதில் என்ன ஃபீல், எமோஷன்ஸ் ஒன்றுமே இல்லை. அந்த வார்த்தைக்கு, அந்த எழுத்துக்கு அந்த ஆக்சென்ட்டை நான் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பாட்டு ஒரிஜினல் மாதிரி தான் இருக்கும். ஆத்தங்கர மரமே அரச மர இலையே ஆலமர கிளையே அதில் உறங்கும் கிளியே
ஓடக்கர உறவு காட்டுல ஒருத்தி யாரு இப்ப வெடுத்து நிற்கிற பருத்தி தாவி வந்து சந்தையிடும் அந்த முகமா தாவணிக்குள் வந்த ஒரு நந்தவனமா. இதுதான் அக்சென்ட் ஆஃப் த சாங். கேட்கும்போது தான் அந்த பாடல் ஒரிஜினல் கேட்குற மாதிரி இருக்கும். இதே வந்து இன்னொரு முக்கியமான விஷயம்னா, சில பாடல்களில் வந்து நான் முதல்ல பாடின பாடல் தான் எனக்கு வந்து அந்த அக்சென்ட் சொல்லி கொடுத்துச்சு. மதன் கார்கே சாரோடைய அந்த ஆல்பம். அன்றொரு நாள் உன்னை கண்டேன் கண்ட நொடி மயில் கொண்டேன். இதில் வந்து நிறைய சின்னனா பெரியனா அப்படி மாற்றி வரும். ஸோ சரியான ப்ரொனன்சியேஷன் இல்லைன்னா இந்த பாட்டு சொதப்பிடும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, அன்றொரு நாள் உன்னை கண்டேன் கண்ட நொடி மையல் கொண்டேன் மையல் கொண்டேன். இந்த 2 லைன் பாடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் அதை படிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஏன்னா இந்த 2 லைன் பாடுறதுக்கு எனக்கு 4 மணி நேரம் எடுத்துச்சு. ஸோ ஒரு அனுபவம் கிடைக்கும் பொழுது வெறுத்து போகாமல் அதை தொடர்ந்து நம்ம போராடிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம். முக்கியமாக நம்ம ஆல்ரெடி நம்மளோட 40ஸ்லேயோ இல்லை 50ஸ்லேயோ ஜெயிச்சிட்டோம். ஸோ வி ஆர் இன் தட் ப்ராசஸ். பிகாஸ் நம்ம ஆரம்பிச்சிட்டோம், கண்டிப்பாக விட போகிறது கிடையாது. எங்கேயோ ஒரு இடத்துல ஜெயிச்சிட்டோம், அந்த ஜெயிச்சதுக்கான ப்ராசஸில் தான் நம்ம இருக்கோம். நம்ம நம்பி நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கணும். ஸோ மனம் தளராமல் யார் என்ன சொல்கிறாங்கன்றதெல்லாம் கேட்காம யூ டிசைட் யுவர் டீம், யூ டிசைட் யுவர் ப்ரொஃபஷன், யூ டிசைட் யுவர் ஸ்கில். போங்க. உள்ளே போனதுக்கப்புறம் எல்லாத்தையும் செய்யலாம். முதல்ல ஒன்று செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் நிறைய பேர் என்னை கேட்ட விஷயம் என்னென்னா, ஜார்டன் வந்து கிளப்பில் பாடிட்டுருக்காரு, பப்பில் பாடிட்டுருக்காரு, சிங்கிங் இன் பீப்புள் ஆர் ட்ரிங்கிங் அண்ட் ஸ்மோக்கிங். நான் ஒன்று தான் கேட்டேன். ஐம் நாட் ஸ்டீலிங், ஐம் நாட் பெக்கிங், ஐம் நாட் டேக்கிங் சம் ஒன்ஸ் ஹார்ட் ஒர்க். நான் உழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், இன்னொருத்தவங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணுறேன், இன்னொருத்தவங்களை என்டர்டெயின் பண்ணுறேன். ஐம் டூயிங் வாட் ஐம் லவ்விங். ஃபஸ்ட்டு திங், நம்ம லவ் பண்ணுற விஷயத்தை நம்ம பண்ணும்போது யார் என்ன சொன்னா என்ன. அண்ட் இன்னொரு கொஷின் என்ன கேட்டாங்க, எஸ்பிபி சார், மனோ சார் மாதிரி பாடுறீங்களே, உங்களுக்கு எப்படி ஸ்கோப் இருக்கும்? அதுக்கு தாங்க கூப்பிட்றாங்களே, என்னை அதுக்கு தான் கூப்பிடுறாங்க. அவங்க 2 பேரும் என் தெய்வங்க. அவங்க எனக்கு அந்த வரத்தை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அவங்க தான் முக்கியமான காரணமாகவும் இருக்காங்க. ரொம்ப தேவையில்லாமல் யோசிக்காமல் நம்மளுடைய வேலையை நம்ம பார்த்தா நல்லா இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஒரு பெரிய ஒரு லவ்வபுளான ஒரு சஜஷன் தான் சொல்லலாம். ஏன்னா அட்வைஸ்ன்றது சொல்லவே கூடாது, சஜஷன் தான் கொடுக்கணும். ஏன்னா டிசைட் பண்ணுறது நீங்கள் தான். என்றைக்குமே யாரையும் நீ இதை பண்ணு அதை பண்ணு நம்ம சொன்னோன்னா செய்ய மாட்டாங்க. சஜஸ்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அவங்க யோசித்து பார்ப்பாங்க. ஸோ சஜஷன் இஸ் a வெரி குட் வேர்ட் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்டு மேலும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.